அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. நாங்களும் எவ்வளோ தடவை தான் வீடியோ போடுறேன். இந்த மடிக மிதியாலேன்னு ஒரு கமை ஒன்று இருக்கு. அந்த கிராமம் உண்மைக்கும் அவங்களுக்கு என்ன வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏண்டா பெலஸ்தீனில் பிரச்சனைண்டா ஸ்ரீலங்காவில் உள்ள மக்களும் கதறாங்க, பதறாங்க, போராடுறாங்க, அவங்களுக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட கமையில் இருக்கிற இந்த மதரசாவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கலுமா? பிள்ளைகள் தின்றதை எல்லாத்தையும் தின்ன கொடுத்து வீடியோ எடுக்கிறான். இதாடா சதக்கா? நான் கேட்குறேன். அங்கே உள்ளவனுள் என்ன மாணவ பிடிங்க கொண்டிருக்கிறான்களோ தெரியா. இப்படிப்பட்ட சதக்காவை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே ஆகுது. கொடுத்தவங்களுக்கு வேறு துவா செய்ய சொல்கிறான். இவனுக்கு கொடுக்க சொன்னவங்களுக்கு பதுவாக தான் கிடைக்கும். ஏன்னா தின்ன கொடுத்து வீடியோ எடுத்து காட்டுறது தானே. இதுக்கு முந்தி பிச்சைக்காரனே காட்டி கொண்டிருந்தான். அது ஒர்க் அவுட் ஆகல கொழம்புல. நாங்கள் எல்லாத்தையும் காட்டி இவன் அங்கேருந்து அடித்து விரட்டிட்டோம். கடைசியாக ஒரு தோது கம, ஒரு முட்டாள் கம, ஒரு சொக்கட கம மதிய மிதியாலைக்கு வந்து செட்டில் ஆகிட்டான். முதல்ல இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் பதில் தரேன். ஒருத்தரோடு போய்ட்டு கத்தி எடுத்துவாங்க. பியாசை நாங்கள் இப்படி செய்வோம், ஆஃப் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சரியா? கத்தி எடுத்துட்டு வாங்க. ஒரஞ்செல்லாம் நின்று முடியல, நாள் ஒரஞ்செல்லாத்தையும் நின்று முடியல. பியாசை வந்து இது எப்பல் மாதிரி பியாசை நல்லது. இது ஆஃப் வெட்டி இல்லை இப்படி வச்சு வெட்டி கொடுத்து திரும்பி போகுது. என்ன வைக்கல, என்ன கூலோடய கொடுக்கணும், கத்தி எடுக்க போனியா? ரைட், ஓகே. நீ எல்லாம் என்ன செய்யணும்? இதை தந்தவருக்கு என்ன செய்யணும்? துவா செய்யணும். ஏன்னா கட்டாயமா நீங்க தாஜ்ஜத் தொழுவ போலையும் சரியா உங்களோட உமா அப்பாவுக்கு துவா கேட்கணும். அதே போல உஸ்தாத்மார்களுக்கு கேட்கணும். அதே போல உங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு இது அந்த தாப்ப கெட்டவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? தாப்ப கெட்ட எங்களுக்கு உதவி பண்றவங்களுக்கு எல்லாம் கட்டாயமா துவா கேட்பீங்களா? எவ்வளவு பேர் சிமந்தி வாங்கி தராங்க, எவ்வளவு பேர் கல்லு வாங்கி தராங்க, இப்ப ஃப்ரூட்ஸ் வேற தந்திக்கிறாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்றி கடன் துவா. கட்டாயமா துவா கேட்பியா? நீங்க கேட்பீங்களா துவா? நீங்க கேட்பீங்களா? நீங்க என்ன நடப்பு? எப்படி துவா கேக்குறீ? எப்படி கேக்குறீ துவா? சொல்லுங்களே. நீங்க சொல்லுங்க, எப்படி கேக்குறீ துவா? உங்களோட சிரிப்பே துவா தானேனா? இவன் இந்த கூத்து இதோட முடிய போகிறது இல்லை. நோம்புக்கு தான் கூடியா தொடங்கும். ஏன்னா நோம்புக்கு தான் இன்கம் கூட. அடே செவுறு கெட்டுறதை மதரசா கெட்டுறதை தான் வீடியோ எடுத்து காட்டுறான்னு பார்த்தா முழு உலகத்துக்கு பிள்ளைகள் தின்றதை காட்டுறான், பியாஸ் தின்றதை காட்டுறான், துடாங்க தின்றதை காட்டுறான். இப்போ டொய்லெட் செய்கிறதுக்கு யாரும் சார் ஸ்பான்சர் பண்ணேன்டா அந்த மதரசா பிள்ளைகள் டொய்லெட்டுக்கு போயிட்டு வாடுறது எல்லாத்தையும் காட்டுவான். இவன் அப்படியே கொண்டு ஒரு சைக்கோ. இவன் கேசுகிற மாதிரி நாங்கள் ஊரில் உள்ள ஆம்பளைகளுக்கும் ஏசி பார்த்துட்டோம். அவங்களுக்கு ஏண்டா இந்த ஜென்மத்தில் புத்தி வாரமாக எனக்கு விளங்குதில்லை. அட மதிக மிதியால் இழைக்கிற வடிகட்டின வாத்து மடையங்களா, நீங்கள் ஒரு உலமௌண்டுக்கிட்ட போங்க, இல்லாட்டி ஜமியத்துல் கிட்டேயாவது சரி போங்க. போயிட்டு ஒரு உலமௌண்டுக்கிட்ட கேளுங்க, அவன் செய்கிற சரியா இல்லாட்டி நாங்கள் சொல்கிற பிள்ளையான்னு கொஞ்சம் கேளுங்கடா. அவன் கேசுகிற சாட்டில் எங்களையும் சேர்த்து ஏசுகிறான், எங்களோட ஊரையும் சேர்த்து ஏசுகிறான். இவன் ஏசுறதுல ஏதாவது சரி நியாயம் மீகிதா இந்த கேளுங்கடா. அப்படி அவசரம் உங்களோட மூளை வேலை செய்தான்னு பார்க்கலாம்டா. அன்றைக்கு ஒரு நாள் மனவர்த்த பட்டம், நாங்களும் எங்களோட டீமில் சேர்ந்தவங்களும் மனவர்த்த பட்டம் இப்படி ஜங்கி போட சொல்லிட்டோமே, இருந்தாலும் அவங்களும் பாவம் தானேட்டு. ஆனால் இப்போ தான்டா நாங்கள் சந்தோஷப்படுறோம். சொன்னதில் தப்பே இல்லைடா அவங்களுக்கு ஜங்கி போட சொன்னதுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அட்டகாசம் நடக்குது. பிள்ளைகள் திங்கிறத காட்டுறான். ஸ்ரீலங்காவில் ஏதாவது சரி ஒரு மதரசாலை இப்படி நடக்கிறத காட்டுங்களேடா எங்களுக்கு. இந்த மதரசாலையும் இப்படி நடக்குது தானே, அந்த மதரசாவை கேட்காம எங்களை கேட்குறீங்கன்னு கேளுங்கடா எங்கள்கிட்ட. பிள்ளைகளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சம்பாதிச்சு திண்டு கொண்டிருக்கிறான். கேஎஃப்சி கூட்டி போகிறான், வீடியோ எடுக்கிறான். மதரசா உடைகள் எல்லாத்தையும் மாற்றி வேற உடுப்பில் கூட்டி போகிறான் கேஎஃப்சிக்கு. அப்போ ஜுப்பலை கூட்டி போனால் எடுக்க மாட்டாங்கன்னு அவனுக்கே தெரியும் போல். இவனோட சேர்ந்தால் இந்த பிள்ளைகளும் நாசமாகும். அது மட்டும் 100% உண்மை. நான் இவ்வளோ சொல்லியும் அங்குள்ள ஆம்பளுக்கு வந்து இடுப்பில் சீவன் இல்லை போல். என்னை கூட்டாளி சொன்ன மாதிரி கெட்டுற சாரம் இடுப்பில் நிற்கிதில்லை போல். ஏன்னா அவங்களோட பள்ளி நிர்வாகத்தால், அந்த மதரசா நிர்வாகத்தால் எப்போ அவங்க கணக்கு காட்டாலே அப்போவே அவங்க களவு செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு 3 மாதத்துல கணக்கை நீங்கள் தோண்டி பார்த்தேன்டா நாங்கள் சொன்னது உண்மைன்னு விளங்கும். எடுத்தது யார், கொடுத்தது யார், எவ்வளோ வந்துச்சு கொஞ்சம் கேட்டு பாருங்கள்.
ஏண்டா அவன் 2 நாளைக்கு முந்தி கொழும்புக்கு போனான். அவனோட பொண்டாட்டி பிள்ளை குட்டியோட 16 அவர் கூட ஈக்கல. உடனே ஓடி வந்துட்டான். ஏண்டா இன்கம் பாரு இடம் உங்களோட ஊர் தாண்டா, இந்த மദ്രஸா தாண்டா, இனி 10 வருஷத்துக்கு அங்கேருந்து போக மாட்டான். 7ஆம் ஆண்டு 3 தடவை ஃபெயில் ஆகின இந்த எருமை மாட்டையே எட்மின் டீமில் எட்மினாக போடுறேன்டா. உங்களை மாதிரி கிச்சவ் மூதேவல் இந்த உலகத்திலே இல்லைடா. அதனால தான் உங்களை திட்டுறேன். நாங்கள் இந்த அம்ஜத்துக்கு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தோம், நீங்கள் சோறு தின்றீங்களா வேறு ஏதாவது சரி தின்றீங்களான்னு. இப்போ அந்த ஊருக்காரங்கிட்டே டிரெக்டாக கேட்குறோம், நீங்கள் சோத்தை தின்றீங்களா இல்லாட்டி வேறு என்ன சரி தின்றீங்களாடா, சோத்தில் உப்பு போட்டு தின்றீங்களா அதையும் கேட்குறேன்டா நான் உங்களுக்கு. சோத்தில் உப்பு போட்டு தானே தின்றீங்க, ரோசம் வருது இல்லையாடா உங்களுக்கு. பிள்ளைகள் தின்றது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உலகத்துக்கு காட்டி கொண்டு இருக்கிறான். அவன மேலே கோவம் வராமல் எங்கட மேலே எப்படி அவங்களுக்கு கோவம் வரும்? இதை நீங்கள் இப்போவே தடுத்து நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்க. நோம்புக்கு இதை விட ட்ரிபிளாக கூத்து காட்டுவான், அதையும் பாருங்கள். இது பிச்சை எடுத்து திங்கிறதை விட கேவலமான ஒரு விஷயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கோம் உங்களோட மദ്രஸாவில். அந்த மദ്രஸா பிள்ளைகளோட உமா அப்பா பார்த்தா இதை சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவனே நீங்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லியே ஆவேன்னு மல்லக்கிட்ட. முந்தி அவனை ஏசை தான் நாங்கள் வீடியோ போட்டுறோம். ஆனால் இப்போ எங்களோட நோக்கமே உங்களை ஏசுறை மட்டும்தான்டா. ஏண்டா உங்களே மாய ஆள் வலிக்கங்கால அவனே மாய ஆள் வளர்ந்து கொண்டே போவாங்க. அவனை நிப்பாட்டுறேன்னா முதல்ல உங்களை நிப்பாட்டணும். கொழம்புல இந்த ஆட்டமெல்லாம் இந்த பருப்பெல்லாம் அங்கே வேவாது, அடிச்சே விரட்டுவான். ஏன்னா கொழம்புல இருக்கிறவனெல்லாம் ரியல் ஆம்பளைகள். பாருங்கடா இந்த வீடியோவை. மദ്രஸா பிள்ளைகளுக்கு இவன் துவா செய்ய சொல்கிறான். அல்லாவே இல்லைன்னு சொன்னவன், அதுக்கு மேலே உங்களுக்கு வேலை இல்லை. அல்லா இல்லைன்னு சொன்னவனை நீங்கள் இவ்வளவு தலையில் தூக்கி வைக்கிறேன்டா. உண்மைக்கும் அந்த அம்ஜத்துக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சொல்லணும், அந்த ஊருக்காரங்களுக்கும் சொல்லணும். இஸ்ரேல் நாட்டிலேருந்து உங்களோட உங்களோட ஊருக்கு ஒரு வீட்டுக்கும் 10 லட்சம் கொடுக்குறேன்டா. அதை சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு எடுப்பீங்கடா. அப்படியா கொண்டு வந்தவனோட தான் நீங்கள் உங்களோட பார்க்க போல அப்படி தான் விளங்குது. ஏண்டா ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்கலாத நிலைமையில் அந்த மദ്രஸா பொடியமாக இருக்கிறான். ஏன்னா அந்த வயசு அந்த பக்குவம் அவனுக்கு இன்னும் வரல. அப்போ உங்களோட கமையில் தானே அந்த மദ്രஸா இருக்கி. அப்போ நீங்கள் தானே அதுக்கு தட்டி கேட்கணும், இதெல்லாம் சரியில்லை. மாணவர்களை சாப்பிட்றது எல்லாத்தையும் எடுத்து வீடியோ காட்டாதே. அப்படி தட்டி கேட்க துப்பில்லாதவங்களுக்கு எங்கட மேலே கோவப்படுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஏதோ இந்த வீடியோ பார்த்தோன்னா அவனை திட்டுறதுக்கு பதிலாக உங்களை திட்டணுன்னு முதல்ல தோணுச்சு. அதனால தான்டா திட்டுறேன். கூடிய சீக்கிரம் நாங்கள் சொன்ன மாதிரி DHL அது வரும், வாங்கி போட்டுக்கோங்கடா. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை.